வெற்றிவேல் முருகனுக்கு கொடுமுடி தண்ணி எப்படி வருதுன்னு பார்க்க போயிருக்கோம். தண்ணி வருது, நிறைய செடி, தண்ணி கொஞ்சம் கருப்பாக இருக்கும். தண்ணி ஒரே ஒரு பக்கம் தான் பூரா, மற்றதெல்லாம் எம்டியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வாய்க்கால் மாதிரி செதுக்கி கொண்டு போயிருக்காங்க. காவேரி தண்ணி வந்து மாசு அடைஞ்சு போச்சுப்பா, நல்லா கிளியராக இல்லை. பார்த்துட்டு வெளியே வந்துட்டுருக்கோம். அப்புறம் கோயிலுக்கு வந்து தேரோட்டம்னு சொன்னாங்க, அதனால் தேரை பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கோயிலுக்குள்ளே செல்ஃபி எடுத்தாச்சு. தேர் இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தண்ணி ஊற்றிருக்காங்க கீழே ஃபுல்லாக. கொடுமுடியை சுற்றி, அந்த கோயிலை சுற்றி ஒரு கிரிவலம் வரும்போது இருக்குது. என்ஜாய் அருமையாக இருந்தது. அப்புறம் மறுபக்கம் அந்த முன்னாடி அந்த படிக்கட்டை வந்து தண்ணி எவ்வளோ தூரம் போகுதுன்னு மேலேருந்து வீடியோ எடுத்தோம். சும்மா கொஞ்சம் முன்னாடி சருன்னு கொஞ்சம் தண்ணி போயிட்டுருக்கு, ஒரு ஓரமாக வேணும். தீர்த்தெடுத்து கலசம் கட்டிகிட்ருக்காங்க. திடீர்னு ஒரு சாமி காலில் வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக போயின்ட்டுருக்குது. சூப்பராக போயிட்டுருக்கு, ரெடி ஆகிருக்கு. எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருக்காங்க. தண்ணி வந்து பார்த்தா நிறையா போன மாதிரி தெரியுது, பக்கத்தில் போனால் கம்மியாக தெரியுது. இப்போ யானை வரப்போகுதுன்னு சொன்னாங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். யானை வந்துருச்சு. கம்பீரமாக நடந்து வந்துட்டுருக்குது. பட்டையை கிளப்பிட்டு வருது. சூப்பர். இதுதான் கோயில் யானை.